வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல சிஜிஎல் 2023ல கேட்ட ட்ரிகோனோமெட்ரியோட முதல் பார்ட். சில ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் என்ன மாரி கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். நம்ம மேத்ஸ பொறுத்தவரைக்கும் அது ட்ரிகோனோமெட்ரில கான்செப்ட் என்னென்ன இருக்கு. அதோட சேர்த்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான்னா, அந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்றது? எனி ஷார்ட்கட்ஸ் இருந்துச்சுன்னா, அதை எப்படி எக்ஸாம்ல யூஸ் பண்றது? இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, if secant theta plus tan theta is equal to 5, then find the value of tan theta இருக்குல்ல. இந்த கொஸ்டின் 18th July 2023 செகண்ட் ஷிஃப்ட்ல என்ன கேட்டிருக்காங்க. சரி, இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சில கான்செப்ட் மட்டும் இருக்கு, அதை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இதுல கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். அதாவது இப்ப secant theta பிளஸ் என்னன்னா tan theta is equal to x அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கலாம். இதோட தலைகீழ் என்ன சொல்லுவோம்? secant theta மைனஸ் tan theta equal to 1/x அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த கான்செப்டை தான் இங்க அப்ளை பண்ண போறோம். அதாவது இங்க secant theta plus tan theta equal to 5 இருக்குல்ல. ஸோ அப்படியே நம்ம இது பண்ணுவோமே. அதாவது secant theta இருக்கு பிளஸ் என்ன tan theta equal to 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இதோட தலைகீழ் பார்ப்போம். secant theta மைனஸ் tan theta equal to 1/5, ரைட்டா? சரி, இப்ப என்னன்னா இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த ரெண்டு சமன்பாடையும் நம்ம கழிக்கிறோம்னு வச்சுக்கலாம். இதை இது பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க tan theta இருக்கு, ஸோ இங்கே tan theta இருக்கு, அப்ப இதுவும் அடி ஆயிரும் அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ணுவோம். பட் இதை பண்ணக்கூடாது. ஏன்னா ட்ரிகோனோமெட்ரியில இது எல்லாமே சேர்ந்து ஒரு இது. இதே மாதிரி இதுவும் ஒரு இது. இந்த இடத்துல பாதி பாதி அடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணும், கழிக்கும் போது எந்த மாதிரி கழிப்போம்? secant theta பிளஸ் tan theta மைனஸ் secant theta மைனஸ் tan theta. ஸோ இது என்னன்னா மைனஸ்ல இருக்கனால இப்படி வச்சுக்கலாம். இங்கிட்ட என்ன வரும்? 5 மைனஸ் 1/5 அப்படின்னு வரும், ரைட்டா? இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கிற secant theta இது இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ secant theta பிளஸ் tan theta, அதே மாதிரி இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா secant theta, அதே மாதிரி இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா tan theta ஈக்குவல் டு 5. அதாவது 5 என்னன்னா 1/5 என்னன்னா 5 இது பண்ணா 25 மைனஸ் 1/5 வரும். அப்ப என்ன வரும்னா 24.5 24/5 வரும். அப்ப இந்த இடத்துல என்ன 24/5 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்ப என்ன ஆகும்னா இங்க இருக்கிற secant thetaவும் இங்க இருக்கிற secant theta அடியாரும். மிச்சம் நம்மளுக்கு என்ன இருக்கு? 2 tan theta equal to 24/5 அப்படின்னு இருக்கும், ரைட்டா? இப்ப நம்மளுக்கு கேட்ட கேள்வி என்ன? tan theta தான் கேட்டிருக்காங்க. அப்ப tan theta வேணும் அப்படின்னா என்ன பண்ணும்? 24/5 இந்த கீழே 2 வந்துடும். 2 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 12/5 அப்படின்னு வரும். அப்ப ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னா டி தான் ஆன்சர் வரும், ரைட்டா? சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, இந்த கான்செப்ட், அதாவது இந்த கான்செப்ட் ஆஃப் secant theta plus tan theta x அப்படின்னு வச்சோம். இத தலைகீழ் 1/x. இதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட், ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். த வேல்யூ ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல. சோ எப்போதும் ட்ரிகோனோமெட்ரியில வேல்யூ வச்சு கேக்குறாங்க. நம்மளுக்கு ஆப்ஷனும் நம்பர்ஸ்ல இருக்கு. கொஸ்டினையும் சைனு, டானு, காசு இந்த மாதிரி கொடுத்திருந்தாவே ஒரு 6 ஃபார்முலா தான் இருக்கு. அதுக்குள்ளதான் சுத்தி முத்தி கேட்கணும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நான் சொல்ற 6 ஃபார்முலா மட்டும் எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ரஃப் ஷீட்ல எழுதி வச்சுக்கலாம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப அந்த 6 ஃபார்முலா ஃபர்ஸ்ட் என்னன்னா, sin theta equal to, அதாவது சைனோட தலைகீழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா cosecant theta அப்படின்னு சொல்லுவோம். சோ இதை ஞாபகத்துல வச்சுக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா cos theta. cos theta ஓட தலைகீழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சீக்கனோ என்னன்னா, அதாவது காசோட தலைகீழ் secant theta அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து tan theta. சோ tan theta ஓட தலைகீழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா cot theta அப்படின்னு சொல்லுவோம். இதை ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கோமே. இந்த ட்ரையாங்கிள் இது என்ன சொல்லுவோம்? ஹைப்போட்டோனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன நம்மளோட பேஸ். இதே நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைப்போட்டோனியஸ்னா கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். பெர்பெண்டிகுலர் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதே பேஸ் அப்படின்னா அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா sin thetaவுக்கு என்ன வரும்? எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு வரும், ரைட்டா? அதே இது cosecant theta அப்படின்னு பார்த்தோம்னா கர்ணம் பை எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் இதோட தலைகீழியா இருக்கு. அதே மாதிரி cos theta என்ன சொல்லுவோம்? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். secant theta அப்படின்னு பார்த்தா கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு வரும். அதே இது tan theta மீன்ஸ் tan thetaவுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? sin theta டிவைடட் பை cos theta அப்படின்னு வரும். சோ sin பை cos அதை நம்ம டிவைட் பண்ணா என்ன வரும்? எதிர்பக்கம் பை கர்ணம் இருக்கு. cos theta ஓட அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் இருக்கும், ரைட்டா? அப்ப அந்த கர்ணம் அடியாகும் போது நம்மளுக்கு என்ன இருக்கணும்? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு இருக்கும். இதே இது cot theta அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ஆஃப் அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம் இருக்கும். இதை ஏன் சொல்றேன்னா இந்த மூணுமே இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இது ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கணும். செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட அடிஷனலா இன்னும் ஒரு 3 இது என்ன, அதாவது இப்ப sin square theta
பிளஸ் வந்துன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா கொசிகன் தீட்டா, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் வந்துன்னா காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தேர்டு வந்து என்னன்னா tan ஸ்கொயர் தீட்டா, ஸோ அதே மாதிரி வந்துன்னா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதான் எதுக்கு சொல்ல வேணும், இந்த 3 ஃபார்முலா அதே மாதிரி இந்த 3 இது மட்டும் நம்ம ஞாபகத்துல வச்சுனா இந்த மாதிரி வேல்யூ வச்சு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரி, இப்ப நம்மளுக்கான கொஸ்டின் வாங்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, 1 பை சைன் தீட்டா அதே மாதிரி வந்து பிளஸ் வந்து 1 பை tan தீட்டான்னு சொல்றாங்க. இது ரெண்டு வேலை வந்து சால்வ் பண்ணோம். நான் ரெண்டுமே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து சிம்பிளான மெத்தடா தான் இருக்கும். ஆனா இங்க இதை ஃபர்ஸ்ட் பாருங்களேன், 1 பை சைன் தீட்டான்னு இருக்கு, இங்க 1 பை வந்து tan தீட்டான்னு இருக்கு. இது என்ன இதுல இருக்கு பாருங்களேன், அதாவது a பிளஸ் பி அதே மாதிரி வந்து a மைனஸ் பி. ஸோ அதாவது a வந்து 1 பை சைன் தீட்டா எடுத்துக்க, b வந்து 1 பை tan தீட்டா. அப்ப a பிளஸ் பி a மைனஸ் பி வந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன வரும், a ஸ்கொயர் மைனஸ் வந்து b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப இதுல a வந்து என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல எழுதுறேன், a வந்து என்னன்னா 1 பை வந்துன்னா சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம், ரைட்டா. b வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பை வந்துன்னா tan தீட்டா அப்படின்னு இருக்கு. அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்ன வரும், a வந்து ஸ்கொயர் பண்ணா 1 பை வந்துன்னா sin ஸ்கொயர் தீட்டான்னு வரும், b வந்து ஸ்கொயர் பண்ணா 1 பை வந்துன்னா tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும், ரைட்டா. சரி, இப்ப இது வந்து இருக்கட்டும். இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 6 ஃபார்முலா கண்டுபிடிச்சல அதுல இருந்து நம்மளால இதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இங்க ஃபர்ஸ்ட் இதே பார்க்கும்போது sin θ ஈக்குவல் டு 1 பை கொசிகன் தீட்டா அப்படின்னு சொன்னோம்ல. இப்ப அந்த கொசிக்கனை வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா மேல கொண்டு வந்துட்டு கீழே வந்து கொண்டு வந்துறேன் சைனை. இப்போ 1 பை வந்து sin தீட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ என்னன்னா நம்மளோட 1 பை sin தீட்டா, ஆனா இங்க 1 பை sin ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா கொசிக்கனை வந்து என்ன ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம். கீழே வந்து இது ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணா அப்ப இது வந்து sin ஸ்கொயர் தீட்டா. அப்ப இந்த 1 பை sin ஸ்கொயர் தீட்டாக்கு நான் என்ன பண்ணிக்கலாம், கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு போடல. அப்ப என்ன பண்ணலாம், இந்த இடத்துல என்ன எழுதுனா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அதே தான் 1 பை tan. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம tan இருந்துச்சு பாத்தீங்கன்னா, அதாவது மேல வந்து காட்டு போயிடும், கீழே வந்து tan வந்துரும். அப்ப அது இதே தான் என்ன இடத்துல வரும்னா காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும், ரைட்டா. நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்கு, சிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு வந்து 1 அப்படின்னு வரும். அப்ப இது வந்துன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு 1. அப்ப ஆன்சர் வந்து டி 1ன்னு வரும். சோ இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். பட் கொஞ்சம் வந்து இது அதாவது இந்த a பிளஸ் பி a மைனஸ் பி எக்ஸாம் டைம்ல நமக்கு ஞாபகத்துல வரல, இது வந்து என்னன்னா நம்மளால ஏதோ ஸ்ட்ரெஸ் மூட்ல நம்மளால வந்து கொண்டு வர முடியல அப்படின்னா வேற என்ன பண்ணலாம், இந்த 1 பை சைன் தீட்டா இருக்குன்னு பாத்தீங்களா, அதாவது நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு வந்து 1 பை வந்துன்னா கொசிகன் தீட்டா அப்படின்னு இருந்துச்சுல, இங்க 1 பை சைன் தீட்டான்னு இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், கொசிகன் தீட்டாவை வந்து இந்த சைடு வச்சுக்கிட்டு 1 பை சைன் தீட்டா அப்படின்னு வரும். அப்ப 1 பை சைன் தீட்டாக்கு நான் என்ன வேல்யூ போடுவோம் அப்படின்னா கொசிகன் தீட்டா அப்படின்னு போடுவேன்ல. அப்ப இந்த இடத்துல என்னன்னா கொசிகன் தீட்டா அப்படின்னு வந்து எழுதுறேன். ஸோ அடுத்து 1 பை tan தீட்டான்னு இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி இருக்கு tan தீட்டா ஈக்குவல் டு வந்து 1 பை காட் தீட்டானா அப்ப காட் தீட்டா மேல போயிடும். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும்னா காட் தீட்டா அப்படின்னு வரும், ரைட்டா. ஸோ இது வந்து என்ன ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன சைடு இருக்கு 1 பை சைன் தீட்டான்னு இருக்கு. அப்போ 1 பை சைன் தீட்டாக்கு என்ன வரும், அதே தான் நம்மளோட வந்து என்னன்னா அந்த கொசிக்கனோட தீட்டா மைனஸ் வந்து என்னன்னா காட் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னா கொசிக்கனை வந்து என்னன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். இந்த கொசிக்கன் வந்து இந்த சைடு வரும்போது கொசிகன் தீட்டா அதே மாதிரி வந்து என்ன காட் தீட்டா அப்படின்னு வந்து வரும். அதே மாதிரி வந்து இங்க காட் தீட்டா வந்து கொசிக்கன் வரும்போது மைனஸ் வந்து சாரி பிளஸ் வந்து என்ன அப்படின்னா பிளஸ் அதே மாதிரி வந்து காட் தீட்டா கொசிகன்ஸ் தீட்டா அப்படின்னு வரும். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வரும்போது காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும், ரைட்டா. ஸோ இந்த இதுவும் அடியாயிரும். நம்மளுக்கு ஃபைனலா என்ன நிற்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் வந்து காட் ஸ்கொயர் தீட்டா. இப்போ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா காட் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ வந்து 1ன்னு பார்த்தோம். அப்ப ஆன்சர் வந்து 1 தான் வரும், ரைட்டா. இது எந்த வே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அந்த வே நம்ம வந்து என்னன்னா எக்ஸாம்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ எப்போதும் நம்மளுக்கு ட்ரிகனாமெட்ரில இந்த சிம்பிளிஃபை ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா இது கொஞ்சம் டஃபா இருக்கும். பிளஸ் வந்து புது புது ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் கான்சியஸ் இருங்க. எக்ஸாம் டைம்ல கேட்கறாங்கன்னா இது நம்ம டைம் இருந்தா மட்டும் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கை வைக்கலாம், ரைட்டா. ஸோ இதுல என்ன ஃபார்முலாவை வந்து என்னன்னா யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு 2 ஃபார்முலா இருக்கு, அதை மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இப்ப நார்மல் ஒரு சைன் இருக்கு, சைனோட வேல்யூ வந்து வேற இருக்கு. அதே மாதிரி சைனோட வேல்யூ 2 வேல்யூ வேற வேற இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்ப 2 இன்ட்டு என்ன வரும் அப்படின்னா சைன் இந்த சி அண்ட் டி வேற வேற இருக்குல்ல, அது ரெண்டையும் கூட்டணும், சி பிளஸ் டி பை 2 அப்படின்னு வந்து வரும். அதோட சேர்த்து கிராஸ் காஸ் வந்து சி மைனஸ் டி பை வந்து 2 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் 2 டீட்டாக்கும் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது காஸ் 2 டீட்டா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாலாம் நம்ம கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்க முடியும். அதனால தான் நான் சொல்றேன் இந்த சிம்பிளிஃபை ரிலேட்டடா கேட்கறாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு டைம் இருந்துச்சு, நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபார்முலா மைண்ட்ல வந்துச்சுன்னா அப்போ வந்து சால்வ் பண்ணலாம். சரி, இப்ப நம்ம கேள்வி என்ன, sin 2x பிளஸ் 2 sin 4x பிளஸ் sin 6x இருந்துச்சுல.
இதுல sin 2xம் sin 6xம் வச்சு நம்மளால இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஏன்னா இங்க sin c இருக்கு, sin d இருக்கு. அப்ப நான் என்ன இந்த 2x வந்து நான் c அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த 6x என்ன எடுத்தேன்னா நான் வந்து d அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ இந்த இடத்துல இதை மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். sin 2x அதே மாதிரி வந்து sin வந்து 6x இதை மட்டும் நான் ஃபார்முலா அப்ளை பண்ணும். sin 2x sin 6x நான் அப்ளை பண்ண என்ன வரும் 2 இன்ட்டு sin வரும். அதே மாதிரி இந்த 2x 6x ஏன்னா c plus d ல கூட்டணும் அப்படின்னா 8x அப்படின்னு வரும். டிவைட் பை 2 அப்படின்னு இருக்கும். ஸோ இது கீழே வந்துன்னா காசு இருக்கு c மைனஸ் டி அப்படின்னு இருந்துச்சு. c மைனஸ் டினா 2ல இருந்து 6 போச்சு. இதுல நம்ம ட்ரிகோனோமெட்ரில மைனஸ் அப்படின்னு வராதனால நம்மளுக்கு என்ன வரும்னா 4x அப்படின்னு வரும். ரைட்டா 4x டிவைட் பை வந்துன்னா 2 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம அடிச்சா 2க்கும் அடிச்சோம்னா இங்க 4ன்னு வரும். இங்க அடிச்சோம் அப்படின்னா 2 அப்படின்னு வரும். சரி ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 2 இன்ட்டு சைன் 4x அப்படின்னு இருக்கும். கிராஸ் வந்து என்னன்னா காஸ் 2x அப்படின்னு இருக்கும். ஸோ இது நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குல்ல இந்த 2 சைன் வந்து என்னன்னா 4x இருக்குல்ல இது நம்ம வந்து ஆட் பண்ணணும்ல. இப்ப 2 சைன் வந்துன்னா 4x அதே மாதிரி வந்துன்னா காஸ் 2x இதோட பிளஸ் போட்டு 2 சைன் வந்து என்னன்னா 4x அப்படின்னு போட்டுடலாம். சரி இப்ப இதுல எல்லாத்துலயும் காமனா இருக்கிறது 2 சைன் வந்துன்னா 4x காமனா தானே இருக்கு. அதை நான் எடுத்துட்டேன். அப்ப என்ன வரும் காஸ் 2x பிளஸ் வந்து 1 அப்படின்னு வரும். சரி இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ஃபார்முலா பார்த்தோம் பாத்தீங்கன்னா காஸ் 2 டீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 இருக்குல்ல. இங்க காஸ் 2x பிளஸ் 1 இருக்குல்ல. அப்ப என்னன்னா இந்த இடத்துல காஸ் 2 டீட்டா பிளஸ் 1 இந்த மைனஸ் 1 இந்த சைடு வந்ததுனால இது என்ன ஆகும்னா 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன பண்றேன்னா இந்த இதுல நான் இந்த வேல்யூ வந்து அப்ளை பண்றேன். அப்ப 2 சைன் வந்துன்னா 4x இருக்கு. இந்த காஸ் 2x பிளஸ் 1க்கு வந்துன்னா என்ன அப்ளை பண்ணலாம் 2 வந்துன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு அப்ளை பண்ணலாம். ரைட்டா அப்ப 2 சைன் 4x அப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 அப்படின்னு வரும். ஸோ 4 சைன் வந்துன்னா 4x அதே மாதிரி வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு வரும். ஸோ 4 சைன் 4x அப்படின்னு வருதுங்கிறப்ப ஆப்ஷன் ஏல இருக்கு. ஏன்னா 4 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் சைன் 4x. ஸோ இதுதான் நம்மளுக்குமே வந்து இந்த இடத்துல எக்ஸ் வராது டீட்டா வராது இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்னு வரும். ரைட்டா அந்த இடத்துல மட்டும் மாத்திக்கலாம். அப்ப என்னன்னா ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வே. இல்ல நம்ம சம்டைம்ஸ் வந்து என்னன்னா இந்த மாதிரி ட்ரிகோனோமெட்ரிக் கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரிப்பீட்டேட்டிவா வந்துன்னா ஒரு ஆன்சர் வருதான்னு பாருங்களேன். இங்க ஃபர்ஸ்ட்ல 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு, இங்கே 4 இருக்கு, இங்க 2 தானே இருக்கு. இது வந்து ரிப்பீட்டேட்டிவ் இல்ல, அதனால இது வந்து எலிமினேட் பண்ணுங்க. சி வந்து எலிமினேட்டட் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். மிச்சம் இங்க காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் எக்ஸ், இங்க சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குல்ல. ரிப்பீட்டேட்டிவ் என்ன இருக்கு இங்க காஸ் ஸ்கொயர் எக்ஸ், இங்க காஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்ப இதையும் நான் எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப எய்தர் வந்து ஏ அண்ட் பில பார்க்கணும். அடுத்து வந்து பாருங்களேன் சைன் 4x சைன் எக்ஸ் சைன் 4x சைன் 4x அப்ப எது காமனா இருக்கு 4x காமனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ வந்து ஆன்சரா வந்து ஒரு லக்குல வந்து நம்ம எடுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சம்டைம்ஸ் இதுவுமே வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஏன்னா மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஆப்ஷன்ல ரிப்பீட்டேட்டிவ் வச்சிருக்காங்கன்னா அது நிறைய டைம் வந்து ஆன்சரா வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால நான் சொல்றேன். ரைட்டா சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இஃப் sin a is equal to minus 3/5 a lies in the third quadrant the value of secant a சொல்றாங்கல்ல. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்கறாங்கன்னா மிஸ்ஸே பண்ணாதீங்க. ஏன்னா இது ரொம்ப சிம்பிளாவே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரி இப்ப இந்த தேர்ட் குவார்டர்ன் அப்படின்னு வந்து ஒன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்களேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரிகோனோமெட்ரியில மொத்தம் 4 குவார்டர்ன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் அதாவது தேர்ட் குவார்டர்ன் அப்படின்னு எங்கேயாவது மென்ஷன் பண்றாங்கன்னா அதுல டேனு பிளஸ் வந்து காட் தீட்டா டேன் காட் இது ரெண்டுல தான் நம்மளுக்கு என்ன வரும்னா பிளஸ்ல வரும். மிச்சம் எல்லாமே வந்து மைனஸ்ல வரும். அதனாலதான் இந்த வேல்யூ வந்து மைனஸ்ல இருக்கு. அப்ப நமக்கு ஆன்சருமே என்ன அப்படின்னு பார்த்தா மைனஸ்ல வரும். ஏன்னா சீக்கன் தானே கேட்டிருக்காங்க. சீக்கனும் வந்து என்னன்னா மைனஸ்ல வரும். எதை தவிரனா டேனு பிளஸ் வந்து காட் இது மட்டும் தான் பிளஸ்ல வரும். மிச்சம் எல்லாமே வந்து மைனஸ் வரும். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் மைனஸ் வரனால அதை பத்தி நான் ஒரி பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு தேவை வந்து என்னன்னா வேல்யூ வந்து கரெக்டா கொண்டு வரணும். சரி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கனாவே ஃபர்ஸ்ட் எப்படி அப்ரோச் பண்றது நான் முதல்ல சொல்லிடுறேன். அதாவது இங்க சைன் ஏன்னு சொல்றாங்களே நம்ம சைன் ஏக்கான ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அதாவது சைன் டீட்டா நம்ம என்ன சொல்லலாம் எதோட தலைகீழி அப்படின்னு பார்த்தோம் கொசிக்கனோட வந்துன்னா தலைகீழி அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ கொசிக்கன் டீட்டா அதாவது ஏன்னா சைன் டீட்டா மீன்ஸ் வந்து எதிர்பக்கம் பை வந்து கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கொசிக்கன் டீட்டா அப்படின்னா கர்ணம் பை வந்துன்னா எதிர்பக்கம். ரைட்டா இப்ப சைன் டீட்டா மீன்ஸ் வந்து எதிர்பக்கம் பை கர்ணம் என்ன மீனிங். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்பக்கம்னா இது பெர்பெண்டிகுலரா இருக்கு. கர்ணம் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹைப்போடெனிஸா இருக்கு. நம்மளுக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வேல்யூ என்ன 3/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. அப்ப என்னன்னா இந்த பெர்பெண்டிகுலர் வந்துன்னா 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கான வந்து ஹைப்போடெனிஸ் வேல்யூமே வந்து கொடுத்துட்டாங்க 5. ஸோ இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஏன் பேஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்தது வந்து சீக்கன் டீட்டா. சீக்கன் டீட்டா எதோட நம்ம தலைகீழி அப்படின்னு பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம முன்ன பார்க்கும்போதே வந்து படிச்சிருந்தோம். காஸ் டீட்டா அப்படின்னு பார்த்தோம்ல. காஸ் டீட்டா தலைகீழி தான் வந்துன்னா சீக்கன் டீட்டா.
அப்ப என்ன மீனிங் அப்படின்னா காஸ் தீட்டாவோட இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கான அடுத்துள்ள பக்கம் பை வந்து கர்ணம் அப்படின்னு வரும். சோ இதோட தலையில என்ன கர்ணம் பை வந்து அடுத்துள்ள பக்கம். நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஹைப்போடெனியஸ் கிடைச்சிருச்சு. அதாவது ஹைப்போடெனியஸ் என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல கர்ணம் மீன்ஸ் வந்து ஹைப்போடெனியஸ், கீழே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்துள்ள பக்கம் பேஸ். சோ இப்ப நம்மளுக்கு ஹைப்போடெனியஸ் வேல்யூ இருக்கு. ஆனா என்ன வேல்யூ தரணும்னா பேஸோட வேல்யூ வேணும். அப்ப இந்த பேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன யூஸ் பண்ணணும் பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். சோ நம்மளோட பித்தகரஸ் தியரம் வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இப்போ ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு வச்சுக்கிறோம்னா இது வந்து என்னன்னா நம்மளோட ஹைப்போடெனியஸ் அப்படின்னு வைப்போம். சோ இது வந்து நம்மளோட வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு வைப்போம். இது வந்து நம்மளோட வந்து பேஸ் அப்படின்னு வைப்போம். பிதாகரஸ் தியரத்துப்படி என்னன்னா ஹைப்போடெனியஸை வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கணும் பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் பண்ணி பிளஸ் வந்து பேஸை வந்து ஸ்கொயர் பண்ணு. இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணும்போது இதுக்கு வந்து நம்மளோட ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் பண்ணா ஈக்குவலா இருக்கும். இதுதான் வந்து என்னன்னா பிதாகரஸ் தியரம்னு சொல்லும். இப்ப நம்மளுக்கு வந்து என்னன்னா ஹைப்போடெனியஸோட வேல்யூ தெரியும். ஏன்னா இங்கேயே வந்து என்ன நம்ம சைன் ஏலே சொல்லிட்டான். சைன் ஏலே வந்து 3/5 சொல்லும் போது அங்க வந்து என்ன பெர்பெண்டிகுலர் வந்து 3. பெர்பெண்டிகுலரோட வேல்யூ நான் இந்த இடத்துல 3 அப்படின்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து என்ன நம்மளுக்கான வந்து என்ன ஹைப்போடெனியஸோட வேல்யூ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 5 அப்படின்னு போட்டுக்கிறேன் ரைட்டா. இப்ப இந்த ஹைப்போடெனியஸ் 5 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 5 ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். நம்மளுக்கான பெர்பெண்டிகுலர் வந்து 3. அப்ப 3 வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். பிளஸ் வந்து என்ன பேஸ் ஸ்கொயர். இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ரைட்டா. சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா 25 அப்படின்னு வரும் ரைட்டா. சோ இந்த இதுல வந்து நான் 3 ஸ்கொயர் பண்ணா 9 அந்த 9 இந்த சைடு கொண்டு வந்துறேன். அப்ப என்ன வரும் பி ஸ்கொயர் வரும். 25ல 9 போச்சு அப்படின்னா 16 வரும். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அப்ப பி வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் வந்து 16 போறோம். 16 ரூட் எடுத்தோம் 4 வரும். அப்ப என்ன கண்டுபிடிச்சேன்னா நான் பேஸ் வந்து கண்டுபிடிச்சேன். இப்ப சீக்கனோட வேல்யூ என்ன பார்த்தோம் சீக்கன் டீட்டா மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா கர்ணம் பை வந்து என்ன அப்படின்னா அதாவது ஹைப்போடெனியஸ் பை வந்து என்ன அப்படின்னா பேஸ் அப்படின்னு வரும் ரைட்டா. அப்ப ஹைப்போடெனியஸோட வேல்யூ வந்து என்னன்னா இங்கே ஆல்ரெடி இருந்துச்சு. ஹைப்போடெனியஸ் மீன்ஸ் வந்து 5 அப்படின்றது பேஸோட வேல்யூ வந்து 4 இருந்தது. அப்ப ஆன்சர் என்ன வரும் 5/4 நம்ம தேர்ட் குவார்டர்னால வந்து மைனஸ்ல வரும். அப்ப ஆன்சர் வந்து பி தான் வரும் ரைட்டா. சரி இந்த மாதிரி வந்து சால்வ் பண்ணலாம். இல்ல டைரக்டா வந்து என்னன்னா ஏதாவது ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னன்னா இங்க வந்து நம்மளுக்கு சைன் டீட்டாவோட ஃபார்முலா தெரியுது. அதே மாதிரி வந்து நம்ம சீக்கன் டீட்டாக்கு என்ன ஃபார்முலா தெரியும். டைரக்டா சீக்கன் டீட்டாவே வந்து என்ன அப்படின்னா ஹைப்போடெனியஸ் பை வந்து பேஸ் தானே. இந்த ஹைப்போடெனியஸோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா சைன் டீட்டாவோட கொடுத்ததுனால. அப்ப அந்த 5 ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சதுனால என்ன பண்ணா ஆப்ஷன்ல மேல வந்து 5 அப்படின்னு ஆரம்பிக்கணும்னு பாருங்க. 5ன்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தாவே ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. அப்ப ஆன்சர் பின்னு போட்டு போயிடலாம். ஏன் சொல்லணும்னா நம்ம பிதாகரஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளால ஆன்சர் வந்து கொண்டு வர முடியும். அதுக்காக தான் நான் இவ்வளவு சொல்றேன் ரைட்டா. கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும் புரிஞ்சுக்கேன். ஏன்னா இந்த ஃபார்முலா எல்லாமே நான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். சைன் டீட்டாவோட தலைகிரி பார்த்துட்டோம். காஸ் டீட்டாவோட தலைகிரி பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து என்னன்னா tan டீட்டா வரும். இந்த இடத்துல tan டீட்டா தேவையில்லாதனால சொல்லல ரைட்டா. ஆல்ரெடி நம்ம வந்து சைன் டீட்டா காஸ் டீட்டா கொஞ்சம் 6 ஃபார்முலான்னு சொன்னல அதை வந்து நான் வச்சுக்கலாம். சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல. நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ட்ரிகனாமெட்ரி அப்படின்னு வந்தாவே ஒரு 6 ஃபார்முலா நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும்னு. இப்ப அந்த 6 ஃபார்முலா பார்த்தோம்ல அதை மறுபடியும் நான் சொல்லிடுறேன். சைன் டீட்டா ஈக்குவல் அதாவது சைனோட தலையில என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசிகன் டீட்டா அப்படின்னு வரும்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொன்னோம். அடுத்து காஸ் டீட்டா. காசோட தலையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கன் வந்து டீட்டா அப்படின்னு வரும். ஸோ அதே மாதிரி tan டீட்டா. டேனோட தலையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் டீட்டா அப்படின்னு வரும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 3 பாருங்க. அடுத்த 3 மார்க்ஸ் என்ன சொன்னா அதாவது சைனை வந்து ஸ்கொயர் பண்றோம். பிளஸ் வந்து காசை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா இது எதுக்கு ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து என்ன கொசிக்கனை வந்து என்னன்னா நம்ம ஸ்கொயர் பண்றோம். கொசிக்கன் டீட்டா மைனஸ் வந்து காட் ஸ்கொயர் டீட்டா. இதை நம்ம பண்ணோம்னா ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ 3வது ஃபார்முலா என்ன tan ஸ்கொயர் டீட்டா மைனஸ் வந்துன்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. இது ஈக்குவல் டு வந்து 1 வரும். இந்த 6 ஃபார்முலா வச்சு இந்த கொஸ்டின் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த 6 ஃபார்முலா நான் சொல்லிட்டு இருக்கேன் மறுபடியும். சரி இப்ப ஃபர்ஸ்ட் இதை பாருங்களேன். tan ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு வந்துன்னா 1 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் ஏ அப்படின்னு இருக்குல்ல. இது எந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்களேன். tan ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலா வந்து அதை அப்ளை பண்ணலாம். எப்படின்னா அதாவது நம்மளுக்கு தெரியும் tan ஸ்கொயர் டீட்டா மைனஸ் வந்துன்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இப்ப அவன் என்ன சொல்லியிருக்கான் tan ஏன்னு இருக்கு. அந்த ஏ தான் டீட்டா ரைட்டா. இப்ப அந்த tan ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல போகும்போது வரும் 1 பிளஸ் வந்துன்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்னு வரும். இடத்துல டீட்டாக்கு அப்புறம் இங்க ஏ இருக்கு அவ்வளவுதான். ஆனா இங்க மைனஸ்ல இருக்கு. அதனால என்ன அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு வந்து ராங்கா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டே தப்புன்னு தெரிஞ்சது. பட் இருந்தாலும் மிச்சம் இருக்கிறதை வந்து நம்ம பார்த்தலாம். இங்க சைன் ஏ ஈக்குவல் டு tan ஏ இன்ட்டு காஸ் ஏ இருக்கலாம். இது என்ன ஃபார்முலா நம்மளுக்கு tan டீட்டா ஃபார்முலா தெரியும். tan டீட்டா என்ன சொல்லுவோம் சைன் டீட்டா டிவைட் பை வந்துன்னா காஸ் டீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல ஏன்னு இருக்கு. இந்த இடத்துல என்ன ஆகும்னா சைன் ஏன்னு சொல்றாங்களே. அதாவது இந்த சைன் டீட்டா அப்படியே வச்சுக்கிட்டு இந்த tan டீட்டா இன்ட்டு வந்துன்னா காஸ் டீட்டா அப்படின்னு வரும்.
அதுதான் கரெக்டா இருக்கு பாருங்க. sin a இருக்கு tan a into cos a. அது வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு. அப்ப இதனால இது கரெக்டா தான் இருக்கு. c பாருங்களேன். cosecant squared a minus 1 is equal to cot squared a இருக்குல்ல. இது எங்க யூஸ் பண்ணலாம்னா நம்மளோட cosecant ஃபார்முலா பார்த்தோம்ல. சோ அதுல ஏதாவது cosecant வந்துனா square theta மைனஸ் வந்துனா cot square theta equal to 1 இருந்தது. இப்ப என்ன பண்ணலாம் மைனஸ் வந்துனா அந்த cot square theta அப்படியே இருக்கட்டும். சோ இந்த 1 இந்த மைனஸ் இந்த cosecant இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் cosecant thetaன்னு இருக்கும். இப்ப மைனஸ் இருக்கனால இதை நான் பிளஸ்ஸா மாத்துறேன். அப்ப cos ஸ்கொயர் தீட்டா இந்த இடத்துல மைனஸ் 1 இந்த இடத்துல பிளஸ் வந்து cosecant ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சேஞ்ச் ஆகும். என்ன ஆகுதுன்னா cot ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. அதுதான் இந்த இடத்துல வந்து ஏ வச்சு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவுமே என்ன இருக்கு கரெக்டா தானே இருக்கு. ஏன்னா cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு வந்து cot ஸ்கொயர். அப்ப இதுவும் என்னன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டா தான் இருக்கு. ஃபோர்த் பாருங்களேன் cos a into secant a ஈக்குவல் டு 1 இருக்குல்ல. சோ இதுவுமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஃபார்முலா பாருங்களேன். cos theta is equal to 1 by secant theta. காசோட தலைகீழ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் அப்படியே வந்துன்னா அப்ளை பண்ணணும். cos theta is equal to 1 by வந்துன்னா secant theta. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல, அதாவது இந்த cos theta into வந்து secant theta ஆச்சுன்னா என்ன ஆகும் 1ன்னு வரும். அதுதான் இந்த இடத்துல ஏன்னு சொல்லியிருக்காங்க. தீட்டால வந்து ஏன்னு இருக்கு. இப்போ cos a into secant is equal to 1. இப்போ என்னன்னா பி சி டி இது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஏ மட்டும் தான் தப்பா இருக்கனால ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ட்ரிகனாமெட்ரியை பொறுத்தளவுக்கு என்னன்னா ஒரு 6 ஃபார்முலா அதோட சேர்த்து வந்து ஒரு டேபிள். ஸோ இதுதான் வந்து என்னன்னா என்டையரா வந்து ட்ரிகனாமெட்ரி கவர் பண்ணுவோம். நான் 6 ஃபார்முலா எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். டேபிள் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணோம்னா நம்மள ட்ரிகனாமெட்ரி கொஸ்டின் எக்ஸாம்ல இந்த மாதிரி லென்த்தியா வந்து கேட்கறாங்க, அதே மாதிரி வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா மைண்டு கண்டிப்பா ஸ்ட்ரைக் ஆகுறது டேபிள் வந்து ஸ்ட்ரைக் ஆகணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா டேபிள் வேல்யூ தெரிஞ்சா அதை அப்ரோச் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து போடும்போது ஈஸியா நம்மளுக்கு வந்து ஒரு முழு வேல்யூ வந்துடும். சரி, இப்ப இந்த டேபிள் என்னன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா வந்து நான் பார்த்தலாம். டேபிள் பொறுத்தளவுக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். ஜஸ்ட் வந்து நான் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அதாவது ஆங்கிள் வந்து சொல்லுவோம் 0 டிகிரி வரும், 30 வரும், 45 வரும், 60 வரும், அதே மாதிரி வந்து 90 அப்படின்னு வரும். சரி, இதுல முதல் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சைன் டீட்டாவோடது. சைன் டீட்டாவை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது 0 சொல்லுவோம், 1/2ன்னு சொல்லுவோம், 1/√2ன்னு சொல்லுவோம், √3/2ன்னு சொல்லுவோம், 1. இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்க. இது மட்டும் மனப்பாடம் பண்ண மிச்சம் எல்லாமே ஒன்று கொண்டு வரலாம். அடுத்து வந்து காஸ் டீட்டா. காஸ் டீட்டா ஒன்றும் கிடையாது, சைனோட அப்படியே தலையிலி. அதாவது இந்த 1 வந்து இங்க கொண்டு வந்துருங்க. 1 இங்க வந்துடும், √3/2 இங்க வந்துடும், 1 வந்துனா √2 இங்க வந்துடும், 1/2 இங்க வந்துடும், 0 இங்க வந்துடும். tan டீட்டா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த சைன் பை காசை வந்து என்ன அப்படின்னா நம்ம tan டீட்டாவே ஃபார்முலா தெரியல. சைன் பை வந்து சைன் டீட்டா டிவைட் பை வந்து காஸ் டீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்னன்னா இங்க இருக்க சைன் வேல்யூ காஸ் வேல்யூ வந்து என்னன்னா நம்ம டிவைட் பண்ணுவோம். 0/1 அப்படின்னு போட்டா நம்மளுக்கு 0/1 அப்படின்னு போட்டா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும் 0 தான் வரும். ரைட்டா? அதே மாதிரி 1/2 டிவைட் பண்றேன் √3/2. அடிச்சு இந்த 2 2 அடியாரும் நம்மளுக்கு என்ன வரும் 1/√3 அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ அடுத்து பார்க்கும்போது இந்த 1/√2 1/√2 அதை நான் டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து 1 தான் வரும். ஏன்னா ரெண்டுமே சேமா இருக்கும்போது 1 ஆயிரும். அப்ப அடுத்து வந்து √3/2 இருக்கு. இதை நான் 1/2 அடிச்சுன்னா எனக்கு வந்து √3 அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல √3 இருக்கும். நான் 1 அதாவது 1 வந்து 0 நம்ம எது பண்ணா என்ன வரும் நம்மளுக்கு இன்ஃபினிட்டின்னு வரும். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தா இந்த டேபிள் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். இது எக்ஸாம்லையும் நம்ம டைம்லையும் ரஃப் ஷீட்ல எழுதி வச்சுட்டா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் வாங்கலாம். நம்மள என்ன கொடுத்துருக்காங்க லென்த்தியானது ஒரு இது கொடுத்து அதுக்கு வேல்யூ கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இப்ப தீட்டாவோட வேல்யூ என்ன போட்டா இது எல்லாமே வந்து அடியாகி நம்மளுக்கு ஒரு முழு வேல்யூ வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இதுல எந்த தீட்டால வந்து என்னன்னா 0 1 அப்படின்னு வருதுன்னு பாருங்களேன். நம்மளுக்கு தீட்டா 90 டிகிரி ஆர் 0. ஸோ இந்த இதுலதான் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 0 வரும் ஆர் 1 வரும். அந்த மாதிரி வேல்யூ தான் இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து முழு வேல்யூ வரணும். ரைட்டா? அப்ப தீட்டா என்ன போனோம் 90 டிகிரி அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுவோம். தீட்டாவோட 90 டிகிரி அப்படின்னு போட்டோம்னா என்ன வரும் ஃபர்ஸ்ட் இது பாருங்களேன் 12 இருக்கு. சைன் வந்து என்னன்னா சைன் 4 என்ன வரும் 90 அப்படின்னு வரும். ரைட்டா? அதே மாதிரி காஸ் 4 வந்து 90 அப்படின்னு வரும். ஸோ அடுத்து 18 இருக்கு. இந்த இடத்துல சைன் 6 வந்து என்ன அப்படின்னா 90 அப்படின்னு வரும். அதே மாதிரி வந்துன்னா காஸ் 6 வந்து என்னன்னா 90 அப்படின்னு வரும். ஸோ அதோட சேர்த்து என்ன இருக்குன்னா பிளஸ் 78 இருக்கு. சைன் ஸ்கொயர் வந்து என்ன அப்படின்னா 90 அப்படின்னு வரும். காஸ் ஸ்கொயர் வந்து என்னன்னா 90 அப்படின்னு வரும். ஸோ இப்போ வேல்யூ அப்படியே வந்துன்னா அப்ளை பண்ணுவோமே. இங்க 12 வந்து இருக்கு, 12 அப்படியே வச்சுக்கலாம். இங்க சைன் 4 வந்து 19 இருக்குல்ல, சைன்ல 90 டிகிரி வந்து என்ன வேல்யூ வேணா 1 அப்படின்னு ஒரு ரைட்டா? அப்போ 1 இருக்கட்டும். அடுத்து வந்து பிளஸ் காஸ் 4 90, காசுல 90 டிகிரி என்ன வரும் 0 வரும். அப்ப என்ன வரும் இந்த இடத்துல நான் 0 போட்டுக்கிறேன். அடுத்து நம்மளுக்கு என்னன்னா 18 இருந்துச்சு. இங்க பாருங்களேன் சைனோட 90 டிகிரி இப்பதான் பார்த்தோம் 1 அப்படின்னு வரும். ரைட்டா? அப்போ 1 பிளஸ் வந்து
காசுல வந்து 90 டிகிரி ஜீரோன்னு வரும், அதனால இந்த இடத்துல போட்டுக்கிறேன். அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கு 78ன்றது சைனோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 1 அப்படின்னு வரும். காசோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. அப்ப 0 ஆயிரும். இப்ப மிச்சம் என்னன்னா இங்க 12 இருக்கும். இந்த 1ல வந்து 0% 1 தான். அப்ப மறுபடியும் இந்த 18 இருக்கும். இந்த 78 என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆயிரும். ஏன்னா இங்க எல்லாமே வந்து என்னன்னா மல்டிப்ளைல இருக்கனால கண்டிப்பா அந்த 0வோட இது பண்ணும்போது 0 தான் வரும். அப்ப 12 பிளஸ் வந்து 18 இந்த கூட்டம் என்ன வரும் 30 அப்படின்னு வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா ஏ 30 இதுதான் வந்து ஆன்சரா வரும். நான் ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாவே ட்ரிகோனோமெட்ரில இந்த டேபிள் தெரிஞ்சிருக்கணும். அந்த சைன்ல வந்து என்ன நம்ம வேல்யூ போட்டோம்னா எதுக்கு வந்து என்ன அப்படின்னா அடியாகும் அப்படின்னு பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணாவே நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கிவன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு இருக்குல்ல. சோ ட்ரிகோனோமெட்ரில நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். வேல்யூ வந்து என்ன கேக்குறாங்க. அதே மாதிரி லென்த்தியா இருக்கு. அதே மாதிரி 45 டிகிரி 30 டிகிரி காஸ் சீக்கன் இதெல்லாம் வந்தாவே மறைமுகமா என்ன சொல்ல வராங்கன்னா டேபிளை யூஸ் பண்ணுங்க அப்படின்னா சொல்ல வராங்க. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு டேபிள் வந்து தெரியணும். ரைட்டா? சோ டேபிள் வந்து 3 இது மட்டும் பார்த்தாது. சைன் காஸ் டான் மட்டும் பார்த்தாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து சீக்கனும் இருக்கு காட்டும் இருக்கு. அப்ப மொத்தம் 6 டேபிளுமே எனக்கு தெரியணும். அதை எப்படி வந்து என்னன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது ரஃப் ஷீட்ல எழுதணும். ஜஸ்ட் ஃபாஸ்டா பார்த்தலாம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆங்கிள் வந்து என்ன பார்த்தலாம். சோ ஆங்கிள் என்ன வரும் 0 டிகிரி வரும், 30 வரும், அடுத்து வந்து 45 வரும், அடுத்து வந்து 60 டிகிரி வரும், அடுத்து வந்து நம்மளோட 90 டிகிரி வரும். ரைட்டா? சோ இப்ப முதல் இது வந்துன்னா சைன். நான் சைன் டீட்டா மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கன்னு சொன்னேன். என்ன 0 1/2 1 வந்துன்னா √2 √3/2 1 அப்படின்னு வரும். சோ அதே மாதிரி வந்து காஸ் காஸ் டீட்டா வந்து இது அப்படியே வந்து தலையில போடுறதாம். 1 வரும், √3/2 வரும், அதே மாதிரி வந்து 1/√2 அப்படியே வரும், இந்த இடத்துல 1/2 வரும், இந்த இடத்துல 0 வரும். சைன் அப்படியே தலையில போட்டா அது காசு. சரி, அடுத்து வந்து டேன். ஸோ டேன் டீட்டா என்ன வரும் சைன் பை காசை வந்து டிவைட் பண்ணுவோம். 0வை வந்து நான் 1ஆல டிவைட் பண்ண அப்படின்னா 0 தான் வரும். இந்த இடத்துல நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1/√3 அப்படின்னு வரும். இந்த இடத்துல 1ன்னு வரும், இந்த இடத்துல √3ன்னு வரும், இந்த இடத்துல இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து என்னன்னா பிரச்சனையா வர்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்த 3 ஈஸியா போட்டுடலாம். அடுத்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா கொசிகன் டீட்டா எடுக்கலாம். ஏன் நான் கொசிகன் டீட்டா எடுக்கலன்னா சைனோட தலைகீழி தான். அதாவது சைன் டீட்டாவுக்கு நான் ஆல்ரெடி பார்த்திருந்தோம் ஒரு ஃபார்முலா. சைனோ எதோட தலைகீழியா இருக்குன்னா சைனோட தலைகீழ் தான் வந்து கொசிகன் டீட்டா. ரைட்டா? சோ அப்ப சைனோட தலைகீழ்னா 0 இருக்குன்னா என்ன வரும் இதுல 1. ஏன்னா தலைகீழியா எடுங்க. சைனோட தலைகீழியா எடுங்க. 1/2 அதோட தலைகீழி என்ன வரும் 2ன்னு வரும். ஏன்னா 1/2 தலையில போட்டா என்ன வரும் 2ன்னு வரும். 1/√2 தலையில போட்டா என்ன ரூட் மேல வந்துரும். அடுத்து √3/2 வந்துன்னா தலையில போட்டா 2/√3ன்னு வரும். 1 தலையில போட்டா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 தலையில போட்டா 1 தான் வரும். ஏன்னா 1 என்னதான் பண்ணாலும் நமக்கு வேல்யூ வந்து 1 தான் வரும். ரைட்டா? இது வந்து என்னன்னா கொசிகன் டீட்டா. சோ அடுத்து வந்து என்னன்னா சீக்கன் டீட்டா. சீக்கன் டீட்டா ஏன் அப்படின்னா காசோட தலையில தான் சீக்கன் டீட்டா. அப்ப 1 வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ஓட தலைகீழி வந்துட்டு 1 தான் வரும். √3/2 தலைகீழி போட்டா 2 வந்து √3ன்னு வரும். அதே மாதிரி வந்து 1/√2 இதோட தலைகீழி வந்து √2ன்னு வரும். அடுத்து 1/2 தலையில போட்டா 2ன்னு வரும். 0க்கு வந்து என்ன தலையிலே பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு ரைட்டா? சோ அடுத்து வந்து சீக்கனுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது ஒன்னே ஒன்று தான் காட்டீட்டா. காட்டீட்டா இதோட tan டீட்டாவோட தலைகீழி. அப்ப இங்க 0 வந்துச்சு அப்படின்னா 0வோட தலைகீழி இன்ஃபினிட்டின்னு வரும். 1/√3 அதோட தலைகீழி வந்துன்னா √3 அப்படின்னு வரும். அதே மாதிரி 1ஓட தலைகீழி வந்து 1 தான் வரும். √3யோட தலைகீழி வந்து 1/√3ன்னு வரும். ரைட்டா? ஏன்னா √3 வந்து தலைகீழா போட்டோம்னா 1/√3 வரும். இன்ஃபினிட்டியோட தலைகீழி வந்துன்னா 0 அப்படின்னு வரும். சோ இதுதாங்க இந்த 6 இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இத நம்ம என்னன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கண்டிப்பா ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. அதுல இது எல்லாத்தையும் எழுதி வச்சுங்க. அந்த 6 ஃபார்முலா இந்த டேபிள் இதை வச்சு ட்ரிகோனோமெட்ரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, இப்ப நம்மளுக்கான கொஸ்டின் வாங்கலாம். என்ன கேட்டிருந்தோம் 4/3 tan ஸ்கொயர்ட் வந்து 45 டிகிரி. அப்படியே நம்ம வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுமே. 4/3 இருக்கட்டும். டேனோட வந்து என்ன அதாவது tan 45 டிகிரி வரணும். tan இங்க இருக்கு 45 டிகிரி வந்து 1ன்னு வரும். அப்ப 4/3 இன்ட்டு 1 அப்படின்னு வரும். ரைட்டா? அடுத்து வந்து பிளஸ் 3 இருக்கு. அடுத்து வந்து காசோட வந்து 30 டிகிரி. காசுல 30 டிகிரி வந்து √3/2 அப்படின்னு வரும். ரைட்டா? அப்ப √3/2 இதோட போட்டணுமா கிடையாது. ஏன்னா இங்க வந்து என்னன்னா ஸ்கொயர்ல இருக்குல்ல. √3/2 வந்து நான் என்ன பண்ணுவேன் ஸ்கொயர் பண்ணுவேன். ரைட்டா? அடுத்து வந்து என்ன இருக்குன்னா மைனஸ். சோ இந்த இடத்துல எதுனா மைனஸ் 2 வந்து என்னன்னா சீக்கன் ஸ்கொயர் வந்துன்னா 30 டிகிரி. நம்ம சீக்கண்ட்ல வந்து இங்க பாருங்களேன். சீக்கன் இங்க இருக்கு 30 டிகிரி வேணா 2√3 அப்ப என்ன 2√3யோட என்ன பண்ணுவேன் ஸ்கொயர் போடுவேன். ஏன்னா இங்க சீக்கன் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கனால. சோ அடுத்து வந்து மைனஸ் 3/4 இன்ட்டு நம்மளுக்கு வந்து காட் ஸ்கொயர் அதாவது காட்டோட 60 டிகிரி என்ன 1 வந்துன்னா √3 வரும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் 1/√3 வந்துன்னா ஸ்கொயர் போடுவேன். ரைட்டா? சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்து அடிக்கிறது மட்டும் தான். இங்க 4/3 அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பிளஸ் இங்க √3 இருக்கு. அதாவது இங்க 3 இருக்கு பாத்தீங்கன்னா இந்த √3 நம்ம ஸ்கொயர் பண்ணா வந்து 3 வரும்.
2 ஸ்கொயர் பண்ணா 4ன்னு வரும் ரைட்டா. ஸோ இது இருக்கட்டும். அடுத்து 2 இருக்கு. இந்த 2 இருக்கு பாத்தீங்களா, 2 ஸ்கொயர் பண்ணா வந்து 4ன்னு வரும். இங்க கீழே √3 ஸ்கொயர் பண்ணா வந்து 3 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து கிராஸ்ல இருக்கு. அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, 3/4 இருக்கு. இந்த கிராஸ் 1 நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணா 1 தான். √3 ஸ்கொயர் பண்ணா வந்து 3ன்னு வரும். ஸோ மிச்சம் ஏதாவது அடிக்க முடியுமான்னு பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா இங்க 3 இருக்கு. இந்த 3 அடியாயிரும். வேற எதுவுமே வந்துன்னா அடிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அப்படியே எழுத வேண்டியதான். இங்க 4/3ன்னு வரும். பிளஸ் வந்து இங்க 3 வந்து என்னன்னா இங்க கிராஸ் இருக்கனால அப்படியே நம்ம மல்டிப்ளை 3 வந்து 9 9/4 அப்படின்னு வரும். இங்க டைரக்டா வந்து மல்டிப்ளை பண்ணணும். 8/3ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல என்ன வரும், -1/4 அப்படின்னு வரும் ரைட்டா. இந்த இடத்துல 4/3யும் இந்த 9/4யும் நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், அப்படியே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்களேன். ஸோ நீ ஏன் சொல்றேன்னா இந்த இடத்துல 4 இருக்குல்ல, ஸோ 4 இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 4 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணா வந்து 16ன்னு வரும். ஸோ 93 வந்து 27 வரும். கீழே வந்து மல்டிப்ளை பண்ணா வந்து 12 அப்படின்னு வரும் ரைட்டா. இந்த இடத்துல நான் மைனஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்றேன்னா இந்த 8/3யும் இதை வந்து அப்படியே ஒரு இது அதாவது 8/3 இந்த இடத்துல பிளஸ் 1/4 இப்படி வச்சாதான் நம்மளுக்கு என்னன்னா இந்த ஃபுல் இதை வரும் ரைட்டா. இப்ப அந்த 8/3யும் 1/4 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், ஸோ 8 இது பண்ணா 32 வரும். இடத்துல 3 வரும், 12 அப்படின்னு வரும். அப்ப ஃபைனலா என்ன இருக்குன்னா 16 + 27 இது பண்ணோம் அப்படின்னா 43 வந்து 12 இருக்கும். இந்த இடத்துல என்ன 32 + 3 35/12 இருக்கும். இது என்ன வரும், கீழே வந்து 12 இருக்கனால காமனா எடுத்துக்கலாம். 43ல 35 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 8ன்னு வரும். ஸோ இதை அடிச்சா என்ன வரும், 4 அடிக்கலாம். ஸோ 2 வரும். இந்த இடத்துல வந்துன்னா 3 வரும். அப்ப நம்மளுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2/3 அப்படின்னு வரணும் ரைட்டா. அப்ப ஆன்சர் வந்து என்ன, 2/3 ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். இது தெரிஞ்சுக்க வேண்டியது டேபிள் தெரியணும், அதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணும்போது இது ஸ்கொயர்ல இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்தப்பல ஸ்கொயர் பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் த எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் காஸ் 120 டிகிரி இருக்குல்ல. இந்த மாதிரி வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்கனாவே நம்மளுக்கு என்னன்னா குவாட்ரன் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் குவார்டர்னா ஒண்ணு கிடையாது, 0ல இருந்து 90 டிகிரி வரும். செகண்ட் குவார்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 90ல இருந்து வந்து 180 டிகிரி வரைக்கும் வரும். தேர்ட் குவார்டர்னா 180ல இருந்து 270 டிகிரி வரைக்கும் வரும். ஃபோர்த் குவார்டர் அப்படின்னா 270ல இருந்து 360 டிகிரி வரைக்கும் வரும். இது ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் குவார்டர் 90 டிகிரிக்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா எல்லாமே என்னன்னா பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட்ல என்னன்னா ஒன்லி சைன் டீட்டாவும் கொசிகன் மட்டும்தான் வந்து பாசிட்டிவா இருக்கும், மிச்சம் எல்லாமே வந்து நெகட்டிவா இருக்கும்னு சொல்லுவாங்க. தேர்ட் குவார்டர்ல டேனு காட் இது மட்டும் தான் வந்து பாசிட்டிவா இருக்கும், மிச்சம் எல்லாமே வந்து நெகட்டிவா இருக்கும். ஃபோர்த் குவார்டர்ல அதாவது 270க்கு மேல வந்து என்ன டிகிரி வந்துச்சுனாவே அதுல என்னன்னா காஸ் பிளஸ் வந்து சீக்கன் இது ரெண்டு தான் வந்து என்னன்னா பாசிட்டிவ்ல இருக்கும், மிச்சம் எல்லாமே நெகட்டிவா வந்து என்ன மாறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை வந்து ஞாபகத்துல வச்சுங்க ரைட்டா. சரி, இப்ப நம்மளுக்கு காஸ் 120 டிகிரி. இப்ப இந்த காஸ் 120 டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ் இன்ட்டு இதை 120 நம்ம என்ன 90 பிளஸ் வந்து 30 டிகிரி அப்படின்னு எழுதலாம்ல. இப்ப 90 பிளஸ் 30 அதாவது காஸ் 90 டிகிரி பிளஸ் எக்ஸ் அப்படின்னு வந்தாவே 90 டிகிரிக்கு மேல வந்தாவே அது என்ன குவார்டர்னு வந்துடும், செகண்ட் குவார்டர்னு வந்துடும். செகண்ட் குவார்டர்ல நம்ம இப்பதான் பார்த்தோம் சைன் இருக்கு இல்ல வந்து என்ன கொசிக்கன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது மட்டும்தான் என்னன்னா பாசிட்டிவான வேல்யூ வரும், மிச்சம் எல்லாமே ரிமைனிங் எல்லாமே என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவான வந்து வேல்யூ வரும் அப்படின்னு சொன்னேன். அப்ப காஸ் 90 வந்தாவே நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல தான் வரணும் அப்படின்னு இந்த இடத்துல பாருங்களேன். காஸ் 90 டிகிரி அப்படின்னு வந்தாவே எதா மாறுதோ அப்படின்னு பார்த்தா மைனஸ் சைன் டீட்டா, அதாவது காஸ், ஸோ இங்க இடத்துல எழுதுறேன் காஸ் 90 டிகிரி பிளஸ் டீட்டா அப்படின்னு வந்தாவே என்ன மாறணும், மைனஸ் வந்து சைன் டீட்டான்னு மாறும். நம்மளுக்கு வேல்யூ வந்து 90 பிளஸ் எக்ஸ். இந்த இடத்துல என்ன இருக்கு, காஸ் வந்து என்னன்னா 90 பிளஸ் வந்து 13 இருந்தது. அப்ப இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் வந்து சைன் 30 டிகிரின்னு வரும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சைன் 30யோட வந்து வேல்யூ கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஈஸியா தெரியும். ஏன்னா சைனோட டேபிள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சைன் டேபிள் என்ன வரும், 0 வரும், 1/2 வரும், 1/√2 வரும், √3/2 வரும், 1 வரும். அதாவது இது 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, இது வந்து 90 டிகிரி. அவங்க கேட்கறது 30 டிகிரி. 30னா 1 வந்துன்னா 2ன்னு வரும். அப்ப என்ன மைனஸ் 1/2, மைனஸ் 1/2னா மைனஸ் 0.5 அப்படின்னு வரும். அப்ப ஆன்சர் என்ன வரணும், ஏ 0.5. சரி, இப்படி பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து 90 30 வேணாம வேற எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே காசு வந்துன்னா 120 நம்ம வேற எந்த மாதிரி எழுதலாம்னா காஸ் 120 வந்துன்னா 180 மைனஸ் வந்துன்னா 16 எழுதலாம். இதையும் பண்ணாவும் காஸ் 120 தானே வருது. அப்ப இந்த இடத்துல நம்ம காசோட 180 டிகிரி மைனஸ் வந்து எக்ஸ். ஸோ இதுக்கு என்ன வரும்னா மைனஸ் வந்துன்னா காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மைனஸ் காஸ்லாம் இங்க பாருங்களேன். அதாவது நம்மளோட காஸ்
180க்கு மேல போயிருச்சு அப்படின்னாவே காஸ் 180க்கு மேல வந்து என்ன போயிருச்சுனாவே மைனஸ் தீட்டான வந்து மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். ஏன்னா செகண்ட் குவார்டர்ல வரதுனால. செகண்ட் குவார்டர்னா ஆல்ரெடி சொல்லணும் சைனும் கொசிக்கன் மட்டும் தான் பாசிட்டிவ், மிச்சம் எல்லாமே நெகட்டிவ்ல வரும். ஸோ இந்த இடத்துல எழுதுறேன். அதாவது காஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 இருக்கு. ஸோ 180 டிகிரி மைனஸ் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ன்னு இருந்துச்சுல. இப்போ என்ன வரும் அப்படின்னா அந்த இதுல மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். அப்ப காஸ் 180 மைனஸ் வந்து என்ன 60 டிகிரி இருக்கனால வேல்யூ என்னன்னா மைனஸ் காஸ் வந்து 60 டிகிரிக்கு வேல்யூ பார்க்கணும். காஸ் 60க்கு நமக்கு தெரியும். இப்ப சைனோட இதுனா காசுக்கு என்ன பண்ணுவோம், இங்க 1 வரும், இங்க √3/2 வரும், அதே மாதிரி வந்து 1/√2 வரும், இங்க 1/2 வரும், 0. இதுதான் வந்து காசுக்கான வந்துன்னா டேபிளா இருக்கும். அப்ப காஸ் 60னா இதுவும் 1/2 தான். அப்ப என்னன்னா மைனஸ் காஸ் வந்துன்னா 60 டிகிரிக்கான வேல்யூ வந்துன்னா 1/2 மைனஸ் 1/2னா இதுக்கு வந்துன்னா மைனஸ் 0.5. அப்ப ஆன்சர் வந்து 0.1. எப்படி பார்த்தாலும் வரும். நம்மளுக்கு என்னன்னா குவார்டர்னு வந்து கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்க. இந்த 120 90 30 வந்து யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இது வந்து மறக்காது. செகண்ட் குவார்டர்ல சைன் கொசிகன் தவிர மிச்சம் எல்லாமே வந்து நெகட்டிவ்ல வரும். இது வந்து தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். யூசிங் tan a minus b equal to tan a minus tan b divided by 1 plus tan a tan b find the value of tan 15 degree அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுல என்னன்னா டேனோட வந்து 15 டிகிரிக்கு வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. tan 15 டிகிரி நம்ம எப்படி எழுதலாம்னா tan 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி அப்படின்னு எழுதலாம்ல. சரி, இதுலயும் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. இப்ப நம்ம tan வந்து என்ன அப்படின்னா ஏன் 75 டிகிரி எடுக்கக்கூடாதா? 75 டிகிரி மைனஸ் வந்து நான் வந்து என்னன்னா 60 டிகிரி அப்படின்னு எடுக்க கூடாதா? கண்டிப்பா எடுக்கலாம். பட் 75 டிகிரிக்கு நம்மளுக்கு வந்து டேபிளுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ ஏன் இந்த மாதிரி எடுக்கிறோம்னா நம்மளுக்கு 45 டிகிரிக்கு வேல்யூ தெரியும், 30 டிகிரிக்கு வேல்யூ தெரியும். அதை நம்ம அப்ளை பண்ணும்போது ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ அதனாலதான் நம்ம இந்த டேபிளோட வேல்யூ வர மாதிரி நீங்க இடத்துல எடுக்கணும் ரைட்டா. ஸோ இப்ப tan 15 டிகிரிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்தோம். இப்ப இதுல என்னன்னா இந்த tan வந்து 15 டிகிரி இது வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இது வந்து பின்னு எடுத்துக்கலாம். அப்ப tan a minus b அவ்வளவுதான். அதுல அப்படியே வந்து நம்ம வேல்யூ அப்ளை பண்ண வேண்டியதான். அப்ப இந்த இடத்துல என்ன வரும், tan வந்துன்னா ஏனா என்ன, ஏனா 45 டிகிரி ரைட், 45 டிகிரி. tan bனா tanோட b வந்து 30 டிகிரி ரைட், டிவைட் பை வந்து என்ன 1 பிளஸ் tan a வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 45 டிகிரி, b வந்து என்ன tan வந்து என்ன 30 டிகிரி ரைட்டா. ஸோ இப்போ நம்மளோட டேபிள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடியே டேபிள் பார்த்துட்டோம். அதை வந்து இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். இப்போ tan 45 டிகிரி, tan 45 டிகிரி வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1ன்னு வருது. இந்த இடத்துல 1ன்னு இருக்கட்டும். டேனோட 30 டிகிரி என்னன்னா 1/√3ன்னு வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல 1/√3 அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்து நம்மளோட 1 டேனோட 45 டிகிரி வந்து 1ன்னு வரும். டேனோட வந்து என்னன்னா 30 டிகிரி வந்து 1 வந்துன்னா √3ன்னு வரும் ரைட்டா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த √3 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம்ல. √3 கிராஸ் மல்டிப்ளைனா இங்க வரும் -1 டிவைட் பை வந்து √3ன்னு இருக்கும். ஸோ இந்த கீழே 1 பிளஸ் வந்து என்னன்னா இந்த இதுல √3 என்ன ஆகும் 1 வந்து √3 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல வந்துன்னா √3 மைனஸ் 1 வந்துன்னா கீழே வந்து √3 இருக்கு. இதுக்கு கீழே பெரிய ஒரு இதுல என்ன இருக்குன்னா இதையும் நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது √3 பிளஸ் 1 வந்து √3 இருக்கும். இப்போ இந்த √3 அடி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா √3 மைனஸ் 1 டிவைட் பை √3 பிளஸ் 1 இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சரானு பார்ப்போம். நம்மளுக்கு இந்த மாதிரி இல்லவே இல்லை. இங்க √3 வந்து என்னன்னா பிளஸ் 1 இருக்கு, √3 மைனஸ் 1. ஆனா இந்த மாதிரி இல்ல நம்மளுக்கு வந்து மேல இருக்க, அதாவது மேல இருக்கு அது கீழே இருக்கு, இதான் கொடுத்துருக்காங்க. அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம ஏதாவது ஒரு இது வேல்யூ கொடுத்ததுக்கு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணணும். இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸால வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். √3 மைனஸ் 1 கீழே வந்து √3 மைனஸ் 1ஆல வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் ரைட்டா. இப்ப இந்த இங்க பாருங்க இந்த √3 மைனஸ் 1 இந்த √3 மைனஸ் 1 ரெண்டு காமனா இருக்கனால √3 மைனஸ் 1 ரெண்டு ஸ்கொயர் பண்ணிடுறேன் ரைட்டா. கீழே வந்து இங்க √3 பிளஸ் 1 √3 மைனஸ் 1 இது எந்த ஃபார்மெட்ல இருக்குன்னா a பிளஸ் பி அதே மாதிரி a மைனஸ் பி ஃபார்மெட்ல இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா √3 வந்து நான் ஸ்கொயர் பண்ணுவேன், b வந்து 1 வந்து நான் ஸ்கொயர் பண்ணுவேன். இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல இங்க a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, a மைனஸ் பி ஓட ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும், ஸோ a ஸ்கொயர் அதே மாதிரி வந்து என்னன்னா b ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். a ஸ்கொயர் வேல்யூ வேணும், √3 வந்து என்னன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். அதே மாதிரி b ஸ்கொயர் வேல்யூ வந்து 1 ஸ்கொயர்டு, அதே மாதிரி மைனஸ் வந்து 2ab. ஸோ 2 இருக்கட்டும், a யோட வேல்யூ வந்து என்ன √3ன்னு வரும், b யோட வேல்யூ 1 வரும். நம்மளுக்கு கீழே இருக்கிறது வந்து எத்தனை √3 ஸ்கொயர் பண்ணா என்னன்னா மைனஸ் அதாவது 3 தான் இருக்கும், 1 ஸ்கொயர் பண்ணா 1ன்னு வரும். ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் இந்த √3 ஸ்கொயர் பண்ணா வந்து 3ன்னு வரும், 1 ஸ்கொயர் பண்ணா 1ன்னு வரும், இந்த 2 இன்ட்டு √3 அப்ப 2
√3 அப்படின்னு இருக்கும். கீழே வந்து என்னன்னா 3 வந்து என்ன 1 கழிச்சுனா 2ன்னு வரும். இப்போ என்னன்னா 4 இருக்கும், 2 √3 டிவைட் பை 2 இருக்கும். இந்த மேல வந்து என்ன 4 இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த 2 காமனா இருக்கு, 2 எடுத்தேன்னா அப்ப 2 மைனஸ் வந்து √3 இருக்கும், கீழே 2 இருக்கும். இந்த 2 2 அடியாகும் போது உங்களுக்கு ஃபைனலா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா 2 மைனஸ் வந்து √3 இருக்கும். அப்ப ஆன்சர் என்னன்னா சி 2 மைனஸ் √3. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ரைட்டா? நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த tan 15 டிகிரி நம்ம எந்த மாதிரி எடுக்கிறோம், அதுக்கப்புறம் வேல்யூ வந்து எப்படி அப்ளை பண்ணி ஆன்சர் பண்றோம். ஸோ இதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இது நம்மளோட கடைசி கொஸ்டின். இஃப் sin x மைனஸ் cos x டிவைட் பை sin x பிளஸ் cos x ஈக்குவல் டு 2/5னா வேல்யூ வந்து என்ன கேட்டிருக்காங்க. சரி, இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? நம்மளுக்கு ஃபர்ஸ்டே கொடுத்ததை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோமே. இப்போ என்ன ஆகணும், 5 இருக்கு, sin x மைனஸ் வந்து cos x அப்படின்னு ஒரு ரைட்டா. ஸோ அடுத்து இந்த 2 வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 இன்ட்டு sin x பிளஸ் வந்து cos x அப்படின்னு வரும். இப்போ உள்ள பண்ணுவோம், அதாவது 5 sin x அப்படின்னு வரும், இந்த இடத்துலயும் 5 cos x அப்படின்னு வரும். அடுத்து வந்து 2 இருக்கு, sin x வரும், பிளஸ் வந்து 2 cos x அப்படின்னு வரும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா sin ஒரு சைடு கொண்டு வந்துரும், 5 sin x இருக்கு, இந்த 2 sin x இந்த சைடு வந்தனா மைனஸ் 2 வந்துன்னா sin x அப்படின்னு வரும். ஸோ இங்க ஆல்ரெடி 2 cos x இருக்கு. ஸோ இத இந்த மைனஸ் 5 cos x இந்த சைடு வரும்போது பிளஸ் வந்து 5 cos x வரும். அப்ப என்னன்னா இந்த இடத்த கழிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 sin x அப்படின்னு வரும். ஸோ இங்க இது கூட்டணும் அப்படின்னு பார்த்தா 7 cos x அப்படின்னு வரும். அப்ப என்ன பண்ணலாம், sin x டிவைட் பை வந்துன்னா cos x, இது வேல்யூ என்ன 7/3 இருக்கு. இப்ப இந்த sin x பை cos x நமக்கு என்ன சொல்லுவோம், tan x அப்படின்னு சொல்லுவோம்ல. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணா tan x வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் என்னன்னா இங்க காட்டுன்னு இருக்குல்ல. சரி, இப்ப நம்ம ட்ரிகனாமெட்ரினாவே ஒரு 6 ஃபார்முலான்னு பார்த்தோம்ல. அதுல ஒன் ஆஃப் த ஃபார்முலா tan theta is equal to, அதாவது tan தலையீடு என்ன இருக்குன்னா cot theta அப்படின்னு பார்த்தோம். நம்மளுக்கு கேள்வியில என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan x, அதாவது இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம் tan x வந்து 7/3 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அப்ப கண்டிப்பா என்ன cot x ஓட வேல்யூ வந்து இதோட தலையிலே இருக்க போது 3/7. ரைட்டா? இப்ப என்னன்னா cot x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்ம இதுல வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். இப்ப 1 பிளஸ் cot ஸ்கொயர்ட் x, நம்ம cot x தான் 3/7, cot ஸ்கொயர்னா அப்ப 3/7 என்ன பண்ணுவோம், ஸ்கொயர்டு வந்து பண்ணணும். ரைட்டா? கீழே 1 மைனஸ் 3/7 நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். இப்ப 1 இருக்கு, 3 வந்து ஸ்கொயர் பண்ணா 9ன்னு வரும். ரைட்டா? 7 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 49 அப்படின்னு வரும். கீழே 1 மைனஸ் வந்து 3 ஸ்கொயர் பண்ணா 9, 7 ஸ்கொயர் பண்ணா 49. அப்ப இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல 1 இருக்கிறதா அர்த்தம், இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேணும், 49 வரும், பிளஸ் 9 வரும், அதே மாதிரி வந்து என்ன கீழே வந்துன்னா 49 இருக்கும். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து கீழே இருக்கிறது அதேதான், இடத்துல 49 ஆகும், இந்த இடத்துல 1 இருக்கிறதா வந்து அர்த்தம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 49 இடத்துல 9, கீழே வந்து 49 வரும். இந்த 49ம் 49 வந்து அடியாயிரும். மிச்சம் என்ன இருக்குன்னா 49 வந்து என்னன்னா நம்ம 9 கூட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 வந்துன்னா 8 அப்படின்னு வரும். ரைட்டா? டிவைடட் பை 49 9 போச்சுன்னா 40 அப்படின்னு வரும். இப்ப என்னன்னா இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் ஆன்சர். இப்ப 40 நம்ம அடிக்கும் போது என்னன்னா 1ல தான் இருக்கு, ஏன்னா 40க்கு தாண்டா 1 பாயிண்ட் அப்படின்னு வரும். ஆன்சர் பாருங்க, 1 பாயிண்ட் ஆரம்பிக்கிறது வந்து பி தான் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா பி 1.45 அப்படின்னு வரும். ரைட்டா? இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். நான் அகைன் சொல்றேன், அந்த 6 ஃபார்முலா பிளஸ் வந்து டேபிள், இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. ட்ரிகனோமெட்ரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து என்ன பார்ட் 2 அப்கமிங்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் and have a nice day.